ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஜுவல்லரி விலாக் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஒரு பழைய செயின் இருந்தது. அதை மாற்றிட்டு பையனுக்கு ஒரு கடா அந்த பேங்கிள் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஜிஆர்டிக்கு லாஸ்ட் மந்த் போயிருந்தது. ஆனால் ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சைஸஸ் தான் அவரோட இதுக்கு கிடச்சிது. அதனால் சரி ஆப்ஷன் இல்லை, டி நகர் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவனை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி அவனுக்கு பேங்கிள் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக சில்வர் செக்ஷன் போயிட்டு சில்வர் செயினும் இதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. சில்வர் கடாவும் வாங்கியாச்சு. சில்வர் கடா செயின் எல்லாம் வாங்கினாலும் வீட்டில் ஒரு ருத்ராட்சம் இருந்தது, ஆல்ரெடி சில்வரில் கோத்துருந்தது. அது பார்த்திங்கன்னா அந்த சில்வரோட அந்த செயினோட வாய்க்குள்ளே அது போக முடியல. நாங்கள் ஆசாரிக்கிட்ட போகலாம் அப்படின்னு அங்கே நின்று பார்த்தோம். ஆசாரி ரொம்ப பிஸியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே எப்படியோ ட்ரை பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கூட்டம் இருந்ததுனால நாங்கள் வீட்டுக்கு நேராக வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்து நாங்கள் என்னென்னோ ட்ரை பண்ணி பார்த்ததில் கடைசியில் அந்த சில்வர் ருத்ராட்சத்தோடு இருக்கிற முகப்பை கட் பண்ணி கழட்டி ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஹாலிடேங்கிறனால என் சன் இது வரைக்கும் இங்கே ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டிகிட்டே போனதில்லை. அவனை எப்படியா கூட்டிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அவரை வர வச்சுட்டோம். ஸோ இன்றைக்கி போகும்போது இந்த சில்வரு எல்லாத்தையும் தூக்கிட்டு போனேன். அவனுக்கு மாற்றுறதுக்காக வச்சுருந்த இந்த கோல்டு செயினும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நிறைய ஆப்ஷன்ஸ் கிடச்சிதுங்க. அந்த கடா பேங்கிள்ஸ் வாங்குகிற இடத்துல பார்த்திங்கன்னா 2 சவரன், 2.5 சவரன், 3, 4, 5ன்னு நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ். சரவணா எலைட்டுக்கு தான் போயிருந்தோம். நிறைய ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு நாங்கள் பார்த்துட்டு 2.5 சவரன்ஸில் இப்போதைக்கு அதுதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கே ஒரு 40,000 கையிலேருந்து மணி போடுற மாதிரி இருந்தது. சரின்னு அதை இது பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலி என்னோடய தாலி சரடில் நான் என்னோடய மகாலட்சுமியை அட்ராக்ட் பண்ணுற சீரீஸில் போட்டிருப்பேன். மகாலட்சுமி அட்ராக்ட் பண்ணுறது கண்டிப்பாக பெண்கள் வெள்ளை கல் வச்ச ஒரு ஊருக்கள் தாலியோடு சேர்க்கணும். அதோட பவழம், முத்து இதெல்லாம் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் யூஸ்வலி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட அவங்க பாட்டி போட்ட செயின்னு சொல்லி ஒரு பவழ இது இருக்கும் உறுப்பு. அதை தான் என் தாலி கொடியோடு போட்டுட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப இயர்ஸாக அவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் ரொம்ப இயர்ஸாக போட்டதுனால அது ஒரு மாதிரி ஒரு கட் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதை மாற்றுறதுக்கு மனசு இல்லை. ஸோ அதோட எனக்கும் சேர்த்து 2 உருக்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போனதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாப்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ ஒரு முத்து உருவும் ஒரு பவழ உருவும் தாலியில் போடுற மாதிரி சேர்ந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அதை ஆசாரிக்கிட்ட அங்கேயே கொடுத்து அட்டாச் பண்ணி சரடில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. எனக்கு அது எது வாங்கினது ஹாப்பியோ இல்லையோ, இந்த 2 சின்ன சின்ன உருக்கள் வாங்கினது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது ஒரிஜினல் பவழம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பவழ உரு மட்டுமே பார்த்திங்கன்னா 10,300 சம்திங் வந்தது. முத்து பார்த்திங்கன்னா 7,500 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் அதோடு சேர்த்து ரொம்ப நாளாக அந்த ருத்ராட்சத்தோட முகப்பு அந்த இது போயினதுனால அதையுமே சேர்த்து ஒரு கம்பி மட்டும் வாங்கி அந்த இருந்த ருத்ராட்சத்தையே உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ஆசாரி அழகாக நீட்டாக புதுசாக கொடுத்துட்டாருங்க. செயினில் இப்போ அதையும் ஃபிட் பண்ணியாச்சு. போன எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு வித்தின் 1 hour டைமில். வேற ஒரு விலாகில் நம்ம பார்க்கலாம். பாய்.